சசி வேர்ல்ட் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம். வீரமங்கை வேலுநாச்சியார். அத்தியாயம் 4. ஒப்பாரும் மிக்காருமில்லா உறவோர் தமிழ்ப்படை முதலிகள் என்று கூற்றுக்கு பொருந்தி பண்பிலும் போர் தொழிலினும் சிறந்தவனான அதியனின் தலைமையில் களம் புகுந்து பகைவரை அழித்து வெற்றி கொள்ளும் நோக்குடன் பருத்திக்குடியை நோக்கி வீறு கொண்டு முன்னேறிக் கொண்டிருந்தது பெரிய மறவர் நாட்டுப்படை. அதே வேளையில் நீண்டு அடர்ந்த பிடரி தொங்கும் பருத்த கழுத்தும் சீற்றத்தின் கூறிய வெளியும் உடைய அரிமாவேறு உலா வரும் மலைச்சாரலை அணுகுவது போல தூக்கு மேடையை நோக்கி வீறு நடை போட்டு முன்னேறிக் கொண்டிருந்தார் மொக்க பழனியப்பன். சிங்கம் சீற்றம் கண்டு காட்டு விலங்கு கூட்டம் அனைத்தும் அஞ்சி நடுங்கி அகலாது அகன்று போவாது போல சற்றே விலகி நின்றனர் வெள்ளை படையாளிகள். தமிழெண்ணை பெற்ற மக்கள் தாங்கொணா துயரில் மூழ்கி தாரை தாரையாக கண்ணீர் வடித்தனர். அத்திடல் முழுக்க மக்கள் வெள்ளம் தனது தலைவனை காணக்கூடாத கோலத்தில் காண நேர்ந்ததே என்ற கலக்கத்தில் அழுகுரல்களும் ஒப்பாரி ஓலங்களும் எல்லா திசைகளிலும் பரவி எதிரொலித்துக் கொண்டிருந்தன. தங்களின் தலைமகன் நெருங்க முற்பட்ட முட்டி மோதி கொண்டிருந்த தாய்மார்களும் இளைஞர்களும் ஏனைய குடிகளும் வெள்ளைய படையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டனர். ஐயா, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று முழங்கினாயே, நீ போனால் வாழ்வேது வளமேது மங்காத நம் பைந்தமிழ்தான் ஏது? மங்கி விடுவாளோ வையத்து மொழிகளின் மூத்தாள், இனி நம் சந்ததிக்கு புழுக்கள் நெளியும் சாக்கடைக்கு ஒப்பான அடிமை வாழ்க்கைதானோ எங்கள் காவலனே என்று கதறி துடித்து கண்ணீர் வடித்தனர் பருத்தி குடிமக்கள். தூக்கு மேடையில் முன்னே வந்து சேர்ந்த மொக்க பழனியப்ப சேர்வை தனக்காக வடிவமைத்திருந்த அந்த மேடையை பார்த்து அசட்டு சிரிப்பொன்றை உதிர்த்தவாறு நின்றார். பின் அவரிடம் நெருங்கிய பிடருக்கென்ற ஆங்கில அதிகாரி, முடிவில் ஏதேனும் மாற்றம் உண்டா பழனியப்பரே என்றார். அதே அசட்டு சிரிப்பு சிரித்து தன் தலையை மட்டும் இல்லை என்ற துணியில் அசைத்து பதிலளித்தார் மொக்க பழனியப்ப சேர்வை. பின் பெருட்ரிக் தன் சிப்பாய் ஒருவனை அழைத்து சேர்வையை சுற்றி இருந்த சங்கிலியை பிணையை கழட்டிவிட ஆணையிட்டார். விலங்கிலிருந்து விடுபட்ட பின் தன் மீசையை முறுக்கியவாறே நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு தூக்கு மேடை ஏறினார் பழனியப்பர். மேடை ஏறிய பழனியப்ப சேர்வை தன் மக்களை இறுதியாக நோக்கி சில நிமிடங்கள் அமைதியாக நின்றார். பின், என் தமிழே, தமிழினமே, இன்று எமது போராட்டம் இந்த தூக்கு மேடையில் முடிவடைகிறது. எந்த ஒரு வீரனின் சரித்திரமும் இன்பத்தில் முடிவடைவது அரிதான ஒன்றே. அந்நியரை, வெள்ளை பரங்கியரை விரட்டும் வரை ஓயக்கூடாது இந்த போராட்டம். எனது சாவு நமது தமிழினத்தை தட்டி எழுப்பட்டும். எனது உடல் மண்ணில் ஒரு வீறு கொண்டு விடுதலை போராட்டத்தின் துவக்க வித்தாக விதைக்கப்படட்டும். இக்கயவர்களை பூண்டிருக்கும் வரை நமது உள்ளம் முழுக்க விடுதலை விடுதலை என்றே முழங்கட்டும். எனது அருமை தமிழ் தாயே, எனக்கு இனி ஒரு பிறப்பிருப்பின் மீண்டும் உன் மடியில் தவழ்ந்து தேன் தமிழை என் நாவில் நவிலும் பெருமை பெறச் செய்க. வாழ்க தமிழ், வளர்க தமிழினம், வெற்றிவேல் என்று கூறி தனது கையை உயர்த்தி அங்கே கூடியிருந்த தனது மக்களை பார்த்து வணங்கிவிட்டு தன் முன்னே இருந்த தூக்கு கயிற்றை தன் கழுத்தில் அணிந்தார். புயல் அடித்து ஓய்ந்தது போல அவ்விடமே திகிலூட்டும் அமைதியால் வீடிக்கப்பட்டது. அங்கே வீசிய காற்றின் ஓசையும் இலைகளின் சலசலப்பும் மேலும் திகிலூட்டுவனவாக இருந்தது. அந்த அமைதியை குலைத்தது ஒரு குதிரையின் குளம்படி ஓசை. அப்புறவியை ஓட்டி வந்தவள் அதனை மிக விரைவாக விரட்டி கொண்டு வருவதைக் கண்டு ஏதோ அவசர செய்தி என்பதை ஊகித்த வெள்ளை காவலர்கள் அவர்களுக்கு வழிவிட எண்ணி அங்கு குழுமியிருந்த மக்களை விளக்கினர். அந்த புறவி நேரே சென்று பிறரிக்கின் அருகில் நின்றது. அதிலிருந்து கீழிறங்கிய சிப்பாயின் முகத்தில் இருந்த பீதியை பார்த்து ராமசேனன் சொன்னது போல சின்ன மறவர் நாட்டு படைதான் எல்லையில் தாக்குதலை தொடங்கி இருக்கும் என்று ஊகித்தான். புறவியில் இருந்து கீழிறங்கிய படை வீரன் தான் பெரிய மறவர் நாட்டு எல்லையில் இருந்து வருவதாக மிகுந்த அச்சத்துடனும் பதற்றத்துடனும் கூறினான். இதனை கேட்ட பிறருக்கு தூக்கி வாரி போட்டது. என்ன சொல்கிறாய்? தெளிவாக சொல். சின்ன மறவர் நாடா, பெரிய மறவர் நாடா என்று அதிர்ந்து கேட்டான். பெரிய மறவர் நாடுதான் என்று அழுத்தினாள் சிப்பாய். பிறரிக்கின் மனதில் கிளி கிளம்பி உடல் நடுங்க ஆரம்பித்தது. பின் நடந்ததை உரைத்தான் சிப்பாய். எல்லையில் திடீரென்று ஒரு பெரும் படை பருத்திக்குடியை முற்றுகையிட்டது. அதன் தளபதி பெயர் அதியன் என்றும் அவன் பெரிய மறவர் நாட்டான் என்றும் எங்களை பருத்திக்குடியின் எல்லையில் விட்டு சென்று விடுமாறும் தூதனுப்பினான். நாங்கள் சிரித்து ஏளனமாய் நிராகரித்து தூதுவனை திருப்பி அனுப்பினோம். அத்தூதுவன் அவனின் முகாமிற்கு போய் சேர்ந்தே சில நிமிடங்களில் நெடுக தனது படையை நிறுத்தியிருந்த அதியனின் குரல் சிங்கம் என முழங்கியது.
அம்முழக்கம் ஓயும் முன்னமே சேது நாட்டு வீரர்கள் வெற்றிவேல் வீரவேல் என்று வீர குரல் எழுப்பி வெள்ளைய படைகளை நோக்கி வீரவேசமாய் பாய்ந்தனர். எல்லையில் நின்றிருந்த நாங்கள் சற்றும் எதிர்பார்க்காத இவ்வீரியமான படையை கண்டு பெரிதாக அதிர்ந்தோம். பின் சற்றே சுதாரித்துக் கொண்டு நாங்களும் எதிர்த்தாக்குதல் நடத்தி அவர்களை நிறுத்த முயன்றோம். எங்கும் துப்பாக்கி வெடிச்சத்தமும் வாளோடு வாள் மோதும் ஒளியும் வேல்கள் சுழலும் ஓசையும் வெள்ளில் இருந்து அம்புகள் பாயும் விரைந்த ஒளியும் என எங்கு நோக்கிலும் இரத்த கீதமாய் ஒலித்தது. ஆனால் அவர்களின் வீரியத்திற்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் நம் வீரர்கள் வீழ்த்தப்பட்டனர். வீழ்த்தப்பட்ட வீரர்கள் வீறிட்டு கதறினர். எல்லையில் இருந்து குலை நடுங்கி ஓட்டம் பிடித்தனர் வெள்ளைப்படையினர். அதை கண்டு ஆர்ப்பரித்தது மறவர் படை. எங்கும் வெற்றி முழக்கம் இருந்தாலும் அது என் விடுவதாயில்லை. வீரர்கள் எல்லை முற்றுகையை உடைத்தது பெரிதல்ல. பருத்தி கொடி உட்புகுந்து மொக்க பழனியப்ப சேர்வைக்கு உதவ வேண்டும், வெற்றி முழக்கத்துடன் உட்புகுக என்று பிளறினான். இப்போது அவன் இந்த இடம் நோக்கிதான் படையை நடத்தி வருகிறான். இச்செய்தியை கூறவே நான் இங்கு வந்தேன் என்று பதறிய குரலில் எடுத்துரைத்தான். யாரோ பழனியப்ப சேர்வையை காப்பாற்றும் பொருட்டு தன்னை சின்ன மறவர் நாட்டை நோக்கி திசை திருப்பி இருக்கின்றனர் என்றும் அதற்கு ராமசேனனை பகடையாக்கி இருக்கின்றனர் என்றும் உணர்ந்தான் பிரெட்ரிக். ஒருவேளை பொன்னாத்தாலா இருக்குமோ? யாராக இருந்தாலும் என்ன, இப்போது நிலைமை தலைக்கு மேல் சென்று விட்டதே. இனியும் தாமதியாமல் தண்டனையை நிறைவேற்ற வேண்டும். தவறினால் நிலைமை இன்னும் மோசமாகும் என்பதை உணர்ந்த வீரனை நோக்கி, நீ செய்தியை சின்ன மறவர் நாட்டு எல்லையில் இருக்கும் தன் படை தலைவனிடம் கூறி அப்படையை இவ்விடம் நோக்கி திரும்பி வரச் சொல் என்று உத்தரவிட்டார். எங்கே பொன்னாத்தால் என்று அவன் மனம் சற்று பீதியுடன் சுழன்று கொண்டிருக்க அவ்வீரன் ஏறி சென்ற புறவியின் குளம்படி ஓசை மெல்ல மெல்ல மறைந்தது. அவன் சென்ற பின் பிரெட்ரிக் தூக்கு மேடையின் முன் வந்து நின்று, ஆயத்தமாக இருக்கிறாயா என்று கேட்பது போல தன் கையின் கட்ட விரலை உயர்த்தி தூக்கு மேடையின் பக்கவாட்டில் நின்றிருந்த நெம்புகோல் இழுக்கும் சிப்பாயிடம் கேட்க, அதற்கு அவனும் ஆயத்தம் என்பது போல தனது கட்டை விரலை உயர்த்தினான். கொழுமியிருந்த அனைவருடைய கண்களிலும் நீர் வெள்ளமென பெருகியது. அவர்கள் எங்கு பொங்கி எழுந்து விடுவார்களோ என்று எண்ணி சுற்றியும் தடுப்பாக காவலர்களை நிறுத்தியிருந்தான் வெள்ளையன். நீரை பெருக்கிய கண்கள் நினைவை கனலாக்கி மூடிக்கொண்டன. விம்மிய விழிகள் அனைத்தும் மொக்க பழனியப்ப சேர்வையின் மேல் வைத்து கண்ணீரால் நனைத்துக் கொண்டிருந்தன. சிலர் மூர்ச்சையாகி சரிந்தும் விழுந்தனர். இங்கே சோகக்கணைகள் சூழ்நிலையை சூனியமாக்கி கொண்டிருந்த அதே நேரத்தில் அங்கிருந்த ஒரு அடர்ந்த மரத்தின் உச்சியிலிருந்து இலைகளை ஊடறுத்துக் கொண்டு சிங்கத்தின் உக்கர சீற்றத்துடன் 2 கண்கள் அங்கு நடப்பதை உற்று நோக்கிக் கொண்டிருந்தன. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். வணக்கம்.